அண்மை செய்தி. சென்னையில் சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்த வழக்கில் திமுக பிரமுகர் பேரனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர் நிதின் சாய் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்துரு, பிரணவ் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். திமுக பிரமுகர் தனசேகரின் பேரன் சந்துரு தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். வணக்கம். சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகரின் பேரன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது மகன் நிதின் சாய், இவர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி சென்னை அண்ணா நகர் பகுதியில் நிதின் மற்றும் அவரது நண்பர் உள்ளிட்டோர் இருந்தனர். அப்பொழுது சந்துரு மற்றும் பிரணாப் என்பவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் நிதின் சாயை சந்துரு மற்றும் அவரது நண்பர்கள் மூலமாக காரை ஏற்றி கொலை செய்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கில் சந்துரு காவல்துறையில் சரணடைந்தார். பிரணாப் உள்ளிட்ட மேலும் 3 பேரை திருமங்கலம் காவல்துறை கைது செய்தனர். இந்த நிலையில் முதல் குற்றவாளியான சந்துரு ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் தமக்கு எதிராக பதியப்பட்டுள்ள வழக்கு உள்நோக்கத்துடன் இருப்பதாகவும், தாம் எந்த விதமான குற்றத்தில் ஈடுபடவில்லை எனவும், எனவே தமக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கோரினார். அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ஜி தேவராஜன் முதலில் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்டு பின்னர் கொலை வழக்காக மாற்றப்பட்டிருப்பதாகவும், வழக்கின் முக்கிய நபர் மனுதாரர் என்பதால் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும், இவர்களுக்கு ஜாமீன் வழங்கினால் சாட்சிகள் விசாரணை பாதிக்கப்படும் என தெரிவித்தார். இதனையடுத்து அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றார்.